Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொக்லாய் ஸ்டைல் சிக்கன் கிரேவி. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சிக்கன் டிஷ்ஷஸ் வந்து இப்போல்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் விதவிதமாக விரும்பி சாப்பிட்றாங்க. வெளியில் நம்ம ஹோட்டல்ஸில் போய் வாங்கி கொடுக்குறோம். பட் அது எந்த அளவு ஹைஜீனிக்காக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து காஸ்ட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இந்த மாதிரி நம்ம விதவிதமாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து வெளியில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டால் போதும், விதவிதமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறதுலேருந்து பட்டர் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. பட் வெளியில் போனோம் அப்படின்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். அது வயிறுக்கு எவ்வளோ நல்லது பண்ணோம் அப்படிலாம் தெரியாது. எப்போயாவது ஒரு தடவை நம்ம வெளியில் போகிறப்ப சாப்பிட்றோம் அப்படின்றது ஓகே. நானுமே என் ஃபேமிலி கூட நிறையா வெளியிலலாம் சாப்பிட்ருக்கேன். பட் இப்போ என் குழந்தைங்க வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறதே இல்லை. அதுதான் வந்து இப்போ உண்மை. நீங்கள் செய்கிறது தான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அது மாதிரி கொஞ்சம் மெனக்கட்டோம் அப்படின்னா நம்மளால் குழந்தைங்களை சந்தோஷப்படுத்த முடியும். நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்மளால் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்து குழந்தைங்களை வந்து நம்ம நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. வேறு வழி இல்லைன்னா வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்லை. எப்போயாவது போய் சாப்பிட்லாம், அதுவும் தப்பு இல்லை. பட் ரெகுலராக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒபேசிட்டி ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து மொக்லாய் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், பிரெஸ்ட் பீஸு. இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour நம்ம ஊற விடலாம். ஒரு 10-12 முந்திரி பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை சும்மா லைட்டாக அந்த சூடுபடுத்திக்கலாம். ரொம்ப சவக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. சூடுபடுத்திட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பு அண்டு காஞ்ச மிளகாயை மிக்சியில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் ஆயிடுச்சு. முந்திரி பருப்பும் காஞ்ச மிளகாயும், இதில் 3 பெரிய பெங்களூர் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை போட்டு மூடி தக்காளியும் சேர்த்து ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கலாம். சில்லி, கேஷ்யூ, டொமேட்டோ பேஸ்ட் ரெடி. 2 பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக அரிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை மூடி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட் பண்ண வேண்டாம், 1 பாதியமாக அரைச்சிக்கிட்டா போதும். ஆனியனை கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம், 1 பாதியமாக, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஆனியன் பேஸ்ட் ரெடி. மேரினேட் பண்ண சிக்கன், போன்லெஸ் சிக்கன் பீசஸ் ரெடியாக இருக்குது. கோர்ஸாக அரைச்ச ஆனியன் பேஸ்ட், 2 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், சில்லி, கேஷ்யூ நட், டொமேட்டோ பேஸ்ட் ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எனி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பிளெண்ட் ஆயில் விட்டுருக்கேன், ரைஸ் பிரானும் ஆலிவ் ஆயிலும் கலந்தது. இப்போ வந்து இந்த கோர்ஸாக 1 பாதியமாக அரைச்ச ஆனியன் நம்ம ஆட் பண்ணலாம். இதில் எந்த ஸ்பைசஸும் நான் ஆட் பண்ணலை. இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி பிளெண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா அதோட ராஸ்மெல் போய் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம குக் பண்ணணும். இந்த ஆயிலே குக் ஆகணும். இது நல்லா ஒயிட் கலரில் மாறணும் இந்த மீட்டு. அது வரைக்கும் நம்ம இப்படி கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் நல்லா நம்ம வதக்கிட்டோம். பாருங்கள், இது நல்லா பேல் கலருக்கு மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்து அரைச்ச பவுடர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் முன்னாடியே நம்ம மேரினேட் பண்ணுறப்ப சேர்த்துருக்கோம்.
பட் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு 1 மினிட் நம்ம இந்த ஆயிலில் குக் பண்ணலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகும் இந்த ஆயிலில் குக் பண்ணுறப்ப. மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தக்காளி விழுது சேர்க்கலாம். தக்காளி, முந்திரி, காஞ்ச மிளகாய் விழுது இதை போட்டு நம்ம நல்லா இது ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தெளிக்கும். ஸோ மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிம்மில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. இப்போ நம்ம மூடி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இடையில நம்ம திறந்து கிளறி விடணும், இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும். மிளகாயை நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/4 கப்பு கடைஞ்ச தயிர் போட்டுக்கலாம். 1/4 கப் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தயிரும் நல்லா சேர்ந்து குக் ஆகிடுச்சு. பாருங்கள் ஆயில் கூட பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் ஹாட் வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். அதை விடலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அது மாதிரி விடுங்க. இப்போ ஹையில் வச்சு கொதி வந்தோன்னே மூடி இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுட்டு மூடி இடையில திறந்து கிளறி விடணும். ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் சால்ட், காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி குக் பண்ணலாம். உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கும். நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வறுத்தரைச்ச ஜீரக பவுடர், ஒரு கைப்பிடி காஞ்ச வெந்தயக்கீரை போட்டிருக்கேன், கசூரி மேத்தி, ஒரு 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தூவியிருக்கேன். இதை கிளறி விட்டு இப்போ சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இது மொகலாய் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சப்பாத்தி, ரோட்டி, நான், புலாவ், ஃப்ரைட் ரைஸ், ருமாலி ரொட்டி எல்லாத்துக்கும் நல்லா போகும். மொகலாய் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி. ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஆனியன், டொமேட்டோ பேஸ்ட் எல்லாத்தையும் குக் பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.